மனிதன் தனது ஆற்றலால் வளர்ச்சியடைந்தானா அல்லது அதற்கு பின்னால் மறைக்கப்பட்ட மர்மமான காரணங்கள் உள்ளதா? இந்த கேள்வி எல்லோரையும் குழப்பத்திற்கு உள்ளாக்கும். ஆனால் அதை தெளிவுபடுத்தும் வகையில் ஏனோக் என்ற தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தெளிவாகவும் விரிவாகவும் எழுதியுள்ளார். இன்று நாம் பார்க்கப் போகும் அத்தியாயம் மனிதகுலம் மறந்தே போன வாட்சஸ் எனப்படும் தேவதைகள் பற்றியது. இந்த பதிவை தெளிவாக புரிந்து கொள்ள முதலில் ஒரு சிறிய விளக்கத்தை கூற விரும்புகிறேன். இன்று உலகம் முழுவதும் பிரபலமான கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் ஒரே நபரால் ஒரே காலப்பகுதியில் எழுதப்பட்டதல்ல. பல எழுத்தாளர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு. அதுவும் சாதாரண எழுத்தாளர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் இறைவனால் வழிநடத்தப்பட்டவர்களால் எழுதப்பட்டது. இந்த பைபிளை தொகுக்கும்போது பல யூத மத அறிஞர்கள் ஒன்றிணைந்து ஆராய்ந்து அதன் பின்னரே சில நூல்கள் அதில் சேர்க்கப்பட்டன. ஆனால் ஏனோக் என்ற தீர்க்கதரிசி எழுதியதாக கூறப்படும் புக் ஆஃப் ஏனோக் என்ற நூல் பைபிளில் சேர்க்கப்படவில்லை. இதற்கான காரணங்களில் ஒன்றாக சிலர் ஏனோக் உண்மையான தீர்க்கதரிசி அல்ல என்று கூறியது. மேலும் அந்த நூலில் கூறப்படும் சில கருத்துக்கள் பைபிளில் உள்ள கருத்துக்களுடன் ஒத்துப்போகாதவை என்றும் வாதிடப்பட்டது. அத்துடன் ஏனோக் என்ற நபர் ஆதாமின் 7ஆம் தலைமுறை என கருதப்படுகிறார். ஆனால் இந்த நூல் கிறிஸ்துவுக்கு முன் முதல் அல்லது 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துகளும் வந்தன. அதாவது அவர் வாழ்ந்த காலத்திற்கு பல நூற்றாண்டுகள் பின்னரே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணமும் பரவலாக பேசப்பட்டது. இப்படி பல காரணங்களுக்காக இந்த நூல் பைபிளில் சேர்க்கப்படவில்லை. ஆனால் அந்த புக் ஆஃப் ஏனோக் என்ற நூலில்தான் மர்மங்களால் நிறைந்த வாட்சர்ஸ் எனப்படும் தேவதைகள் பற்றிய கதை மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த கதையை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். வானுலகின் சேவகர்களாக இருந்த வாட்சர்ஸ் எனப்படும் தேவதைகளை கடவுள் மனிதனை உருவாக்கிய பின்னர் பூமிக்கு அனுப்புகிறார். முதலில் 200 பேரை கொண்ட வாட்சர்ஸ் குழு மவுண்ட் ஹெர்மன் என்கின்ற இடத்தில் வந்து இறங்குகிறார்கள். பூமியில் வாழ்ந்த மக்களை கண்காணிப்பதற்காக மாத்திரமே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். மனிதர்களை வழிநடத்துவதற்காக அவர்கள் அனுப்பப்படவில்லை. உலகத்தில் நீதி, நெறி, ஒழுக்கம் சரியாக நடைபெறுகின்றதா என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் இறைவன் கொடுத்த பணியை சரியாக செய்து வந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல பல குழப்பங்கள் உருவானது. இதில் முக்கியமான ஒன்றுதான், பூமிக்கு வந்த வாட்சர்ஸ் மனித பெண்களின் அழகில் மயங்கி அவர்களுடன் இணைந்தார்கள். இதன் விளைவாக நெஃபிலிம் என்ற அரக்க குழந்தைகள் தோன்றினார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் பிறந்த அபரிவிதமான சக்தியை கொண்ட அரக்கர்கள். உடல் வலிமையில் மனிதர்களை விட பல மடங்கு பெரிதாக காணப்பட்டார்கள். அவர்களால் பூமியில் பல குழப்பங்கள் உண்டாக ஆரம்பமானது. மனிதர்களுடன் இணைந்து போகாமல் மனிதர்களுக்கு பல இன்னல்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, வாட்சர்ஸ்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவனான அசாசேல் மக்களுக்கு பல இரகசிய அறிவுகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். ஆயுதங்களை எப்படி உருவாக்குவது, லோகங்களை எப்படி கையாளுவது, இயற்கையிலிருந்து வளங்களை பிரித்தெடுத்து அதன் மூலம் மனிதனுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை எவ்வாறு செய்வது என்பவற்றை கற்றுக் கொடுத்ததோடு நட்சத்திரங்களை பார்த்து மனிதனின் வாழ்க்கையை கணக்கிடுவது, ஜோதிடம், மந்திரம் போன்றவற்றையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் இயற்கையோடு ஒன்றித்து விவசாயத்தை தங்களின் வாழ்வாதாரமாக கொண்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களிடையே இந்த புதிய அறிவு அவர்களை தீய வழிக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தது. பல போர்கள் எழுந்தன. பல பிரச்சனைகள் இதன் மூலமாக ஆரம்பமானது. வாட்சர்ஸ்களின் வருகைக்கு முன் அமைதியாக இருந்த உலகம் படிப்படியாக தீமையின் உலகமாக மாறி பல குழப்பங்கள் உண்டாக ஆரம்பித்தது. ஆயுதங்களை செய்யத் தெரிந்த மனிதன் உணவுக்காக விலங்குகளின் உயிரை எடுத்ததோடு மனிதனின் உயிரையும் எடுக்க ஆரம்பித்தான். காட் சன்ஸ் என்று அழைக்கப்பட்ட வாட்சர்ஸ்களின் இந்த செயலை கண்ட இறைவன் மிகுந்த கோபத்துக்கு உள்ளானார். ஒழுக்கத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அனுப்பப்பட்ட வாட்சர்ஸ்கள் மூலமாக உலகம் தீமையை நோக்கி செல்வதை அறிந்த இறைவன் அவர்களை தண்டிக்க எண்ணினார். அதற்காக அவர் வானுலகை விட்டு நேரடியாக வரவில்லை. அவருக்கு பதிலாக மிகவும் சக்தி வாய்ந்த தேவதைகளான ஆர்கேஞ்சல் மைக்கேல், ஆர்கேஞ்சல் கேப்ரியல், ஆர்கேஞ்சல் ராஃபேல் மற்றும் ஆர்கேஞ்சல் யூரேல் போன்ற வானுலக சேனைகளை பூமிக்கு அனுப்பினார். பூமிக்கு வந்த வானுலக சேனைகள் வாட்சர்ஸ்களை கட்டுப்படுத்தி தண்டனை அளித்தார்கள். அதாவது பூமிக்கு அடியில் இருந்த யாரும் நெருங்க முடியாத பாதாளத்திற்குள் அவர்களை தள்ளினார்கள்.
மர்மமாக குறிப்பிடப்படும் இந்த பாதாளத்திற்குள் மனிதர்கள் ஒருபோதும் செல்ல முடியாது என்று கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வாட்சர்ஸ்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவனான அசாசெல் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்பட்டான். அவனை பாலைவனத்தில் இருக்கும் ஆழமான இருண்ட பள்ளத்தில் வீசி சங்கிலியால் இறுக்கமாக கட்டி பெரிய கற்களால் மூடினார்கள் வானுலக தேவதைகள். இதனால் அவன் எப்போதுமே அங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் இறுதி நாளில், பொதுவாக ஜட்ஜ்மெண்ட் டே என்று பைபிளில் குறிப்பிடப்படும் தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்கள் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். மீண்டும் அவர்களால் வானுலகத்திற்கு ஒருபோதும் செல்ல முடியாது என்பது இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது. பலர் இன்றும் பூமியின் அடியில் அவர்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அதைத் தொடர்ந்து வாட்சர்ஸுகளுக்கும் மனித பெண்களுக்கும் பிறந்த அரக்கர்களான நேஃபிலிம் அழிக்கப்பட்டதாக அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் இறந்தபோது அவர்களின் உடல்கள் அழிந்தாலும் அவர்களின் ஆவி பூமியை விட்டு பிரியவில்லை. அது பூமியில் பல இடங்களில் திரிய ஆரம்பிக்கிறது. அதுவே பின்னர் தீய ஆவிகளாக மாறியது என்று அந்த நூலில் விளக்கப்படுகிறது. ஆற்றலையும் அறிவையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் வாட்சர்ஸ் தானா என்ற கேள்வி பலருக்கும் இன்றும் மர்மமாகவே உள்ளது. என்னதான் பைபிளை தொகுத்த அறிஞர்கள் புக் ஆஃப் இனாக் நூலை தவிர்த்து இருந்தாலும் அதில் கூறப்பட்ட அரக்கர்களை பற்றி பைபிளின் தொடக்க நூலான புக் ஆஃப் ஜெனிசிஸ் இன்றளவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல வாட்சர்ஸ்களால் உருவான தீமையே பின்னர் ஏற்பட்ட பெரிய வெள்ளப்பெருக்கிற்கு காரணமானது என்று தீர்க்கதரிசியான ஈனாக் குறிப்பிடுகிறார். அந்த வெள்ளப்பெருக்கை பற்றி பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது. நன்மையை கற்றுக் கொடுத்ததற்காக தேவன் வாட்சர்ஸ்களை தண்டித்தாரா என்ற குழப்பம் பலருக்கும் எழுகிறது. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் மனிதன் அறிவை எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை தான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அறிவு இன்றி வாழ்வு அமைவதில்லை. ஆனால் அதை பலரும் நல்ல வழியில் பயன்படுத்துவதில்லை. தீய வழியில் பயன்படுத்தி அதனால் லாபம் காண முயலும் மனிதர்களுக்கு அறிவே ஒரு ஆபத்தான ஆயுதமாக மாறிவிடுகிறது. இந்த மர்மமான வாட்சர்ஸ் பற்றி உங்கள் கருத்து என்ன? மனிதர்களுக்கு அறிவை கொடுத்தவர்கள் உண்மையில் வாட்சர்ஸ் தானா, அல்லது இது மனித வரலாற்றில் மறைந்து போன ஒரு பழமையான புராணக் கதையா? உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். இப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகள், புராணங்கள் மற்றும் மர்மமான கதைகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.